செலவழிக்கின்றது என்றால் ஒரு வருஷத்துக்கு 36 லட்சத்தை வாரி இறைக்கிறாங்க. ஆனா அதனால் என்ன லாபத்தை கண்டாங்க, என்ன பிரயோஜனத்தை கண்டாங்க என்று மதரசாக்களுக்கு உதவி செய்யாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுமுனையில் இன்னும் ஒரு உண்மையை நாங்க அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. சரி, ஒரு மதரசாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் செலவழிக்கிறாங்க. எங்களை கொழும்புல மாத்திரம் கிட்டத்தட்ட 20 இன்டர்நேஷனல் ஸ்கூல் தனியார் பாடசாலை இருக்குது. சில ஸ்கூல்கள்ல 350 400 மாணவர்கள், இன்னும் சில தனியார் பாடசாலைகள் 800 1000 பேரும் இருக்கிறாங்க. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அட்மிஷன் ஃபீ எவ்வளவு எடுக்கிறாங்க? 50,000 முதல் 1.5 லட்சம் வரைக்கும் டொனேஷன் என்ற பெயர்ல அட்மிஷன் ஃபீஸ் எடுக்கிறாங்க. டேர்ம் ஃபீஸை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் 10,000 முதல் 50,000 வரைக்கும் டேர்ம் ஃபீஸ் எடுக்கப்படுகின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த தனியார் பாடசாலைகளில் சுமார் 8,000 மாணவ மாணவிகள் படிக்கின்றார்கள். கலவன் பாடசாலை கிட்டத்தட்ட 5 வீதம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் சுமார் 5 அல்லது 7 வீதமான இஸ்லாமியர்கள் கலவன் பாடசாலை, கிறிஸ்தவ காலேஜுகள், பௌத்த காலேஜுகள் போன்ற கலவன் பாடசாலைகள்ல படிக்கின்றார்கள். அரசாங்க பாடசாலைகள்ல வெறும் கொழும்பில் மாத்திரம் 18,000 மாணவ மாணவிகள், தனியார் பாடசாலைகள்ல வெறும் 8,000 மாணவ மாணவிகள். ஒரே ஒரு தனியார் பாடசாலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றா அதுல 400 மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் என்றால் ஒரு 100 புதிய நியூ அட்மிஷன், ஒரு 100 பேரை புதுசா சேர்க்கிறாங்கண்டா ஒரு வருஷத்துடைய நியூ அட்மிஷன் மட்டும் 1 கோடி செலவழிக்கிறாங்க. அந்த 400 பேருடைய டேர்ம் ஃபீஸ் வெறும் 15,000 என்று சொன்னா அந்த வெறும் 4 மாதத்திற்கு 60 லட்சம் அங்கே செலவழிக்கப்படுகின்றது. இதை யாராவது பேசுறாங்களா? மதரசாவுக்கு மட்டும் ஒரு 1000 2000 கொடுத்துட்டு பாருங்க, ஒரு மாசத்துக்கு 3 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம், இதை 7 பெருக்கி பாருங்க, இத்தனை லட்சம் செலவழிக்கப்படுகின்றது. இதனுடைய அவுட்புட் என்ன? ஒரு சிலர் கேட்கிறாங்க. நாங்க மறுமுனையை பார்ப்போம். நம்முடைய கொழும்பில் ஒரே ஒரு தனியார் பாடசாலையில ஒரு வருஷத்திற்கு அட்மிஷன் ஃபீஸ் 1 கோடி அங்கே சேகரிக்கப்படுகின்றது. ஒரு வருஷத்துடைய டேர்ம் ஃபீஸ் 1,80,00,000 400 மாணவர்கள் என்றால் சேகரிக்கப்படுகின்றது. மீதமுள்ள 19 பாடசாலைகள், மேல் மாகாணத்திலே உள்ள மற்ற பாடசாலைகள், எங்களை இலங்கையிலே உள்ள மற்ற அனைத்து பாடசாலைகள் எப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றா மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எத்தனை மில்லியன் அல்ல பில்லியன் கணக்கில் செலவழிக்கப்படுகின்றது. எதை சொல்ல வருகின்றோம் என்றால் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை நாங்கள் அற்பமா நினைக்க கூடாது. இதை நாங்கள் சாதாரணமாக நினைக்க கூடாது. உலகம் இருப்பதும் உலகம் இல்லாமல் ஆகுவதும் இந்த கல்வியை வைத்து, அறிவை வைத்து. நபியுடைய தெளிவான ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளமே உயர்த்தப்பட்டுடும், மனமை கூடிவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் உலகத்தினுடைய இருப்பை கல்வியை வைத்துத்தான் அந்த மிக முக்கியமான கல்விக்கு, அந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய வஹீயுடைய கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து வருகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த முன்ன நாங்க மறந்துடக்கூடாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால எங்க நாட்டுல ஹாஃபிஸ் மாறி இல்ல. மாஷா அல்லாஹ், நம்முடைய சவுத் இந்தியாவுல காயல்பட்டினம், அதராம்பட்டினம், கீழக்கரை போன்ற அந்த பகுதிகளில் இருந்து தான் நிறைய ஹாஃபிஸ்மார்கள் வருவாங்க. வந்து இங்கே அவர்கள் தான் தராவிஹ் தொழுகையை இன்னும் கொழும்பிலேயும் சில பகுதிகளில் தொழுக வைப்பாங்க. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? எங்களோட நாட்டில் உள்ள அநேகமான பள்ளிகள்ல ரமதானுடைய மாதம் வந்துட்டா எவ்வளவு இனிமையாக ஹாஃபிஸ்கள் குர்ஆனை ஓதுறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஹாஃபிஸ் இல்ல, பலர்கள் இருக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து, 4 பேர் சேர்ந்து, 5 பேர் சேர்ந்து தொழுவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆரம்ப காலகட்டத்தில் கியாமுல் லைல் என்ற ஒரு தொழுகையே இருக்கல்ல, அதாவது செய்யப்படல. ஆனால் இப்பொழுது ரமதானுடைய காலத்துல அந்த கியாமுல் லைல் என்ற தொழுகையில அந்த ஹாஃபிஸ்மார்கள் மாஷா அல்லாஹ் எவ்வளவு இனிமையாக, எவ்வளவு அழகாக குர்ஆனை ஓதுகின்றார்கள். அதில் எவ்வளவு நாங்கள் உற்சாகமா தொழுது கொண்டிருக்கின்றோம்.
அதை விட ஒரு படி மேல் ஏறி அதே ரமதானுடைய மாதம் வந்துட்டா எங்க இந்த சின்ன நாட்டில இருந்து எத்தனை பேர் ஜப்பானுக்கு போறாங்க, எவ்வளவு பேர் சவுத் கொரியாவுக்கு போறாங்க, அதே மாதிரி யூகே போறாங்க, அதே மாதிரி ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் போறாங்க. இதெல்லாம் அவுட்புட் இல்லையா? இதெல்லாம் இந்த மதரசாக்களால் ஏற்பட்ட லாபம் பிரயோசனங்கள் இல்லையா? மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு சிலர் நினைக்கிறது என்ன, கை நிறைய சம்பாதிச்சாத்தான் அவுட்புட். அது வியாபாரிகளுடைய வேலை. உலமாக்கள் அவர்கள் கற்கின்றார்கள், ஏதோ அவர்களுடைய தேவைகளை எப்படியோ நிறைவு செய்து அவர்கள் ஓதின, அவர்கள் படித்த, அதை படித்துக் கொடுப்பதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆபிஸ்களையும் உலமாக்களையும் தயாரிக்கின்றார்கள். அதனால மாஷா அல்லாஹ் வெளிநாட்டுகள்ல எங்கட இலங்கை நாட்டவர்கள் வெளிநாட்டுல வாழ்றாங்க. இங்கிருந்து செல்லக்கூடியவர்களை கொண்டு பலவிதமான பிரயோசனங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஷைத்தான் சில வேளையில ஒரு நல்ல காரியத்தை மோசமா எங்களுக்கு படம் பிடித்து காட்டலாம். எங்கட நாட்டுல மதரசா போதும், மதரசா குட்டி குட்டி மதரசாக்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றது, அதனால போதும், நம்முடைய காசை வீணா செலவழிக்க வேண்டிய தேவையில்லை, இன்னும் எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது, அதற்கு செலவழிக்கணும் என்று சொல்லி செலவழிக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில வேற வேற வழிகளை காட்டி அதிலிருந்து ஷைத்தான் தூரமாக்க பார்க்கலாம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க கொடுக்கிறதும் பெரும் தொகையை கொடுக்கிறது இல்லை. எங்கட சம்பாத்தியத்துல 10 உண்டு, அல்லது 50 உண்டு, அல்லது 100 ஒன்றும் இல்ல. வேணுமெண்டா 500 உண்டு, வேணுமெண்டா ஒரு 1000 உண்டத்தான் வேணுமெண்டா நாங்க மதரசாக்கு கொடுப்போம், குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்விக்காக வேண்டி கொடுப்போம். அதல்லாத 198 99 வீதமான எத்தனையோ விடயங்கள், அதில் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள், அனுமதிக்கப்படாத விடயங்கள், ஏன் வீண் விடயங்களுக்கு கூட செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு தியாகம் செய்து திரட்டி தந்த இந்த குர்ஆனுடைய, இந்த ஹதீஸுடைய, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த கல்வியை நாங்க பாதுகாக்கணும், இந்த அறிவை நாங்க பாதுகாக்கணும். உலகம் எப்படி முன்னேறி கொண்டு போறாங்களோ அதே அடிப்படையில நாங்க முன்னேறி கொண்டு போனாதான் இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன சதி திட்டங்களை தீர்த்துகின்றார்களோ அவர்களுடைய அதே அணிக்கு எதிர் அணியிலிருந்து நாங்க பதில் கொடுக்கலாம். என்ன நாங்களும் படிச்சிருக்கணும். அப்பதான் அவர்கள் என்னென்ன செய்யறாங்க, அவர்களுடைய சூழ்ச்சிகள் என்ன, அவர்களுடைய திட்டங்கள் என்ன என்பதை நாங்கள் இனம் கண்டு அவைகளுக்கு நாங்க பதில் கொடுக்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு உண்மையை நாங்க மறந்துடக்கூடாது. உலகத்துல மதரசாக்கள் ஓதி படித்து முடித்த உலமாக்கள் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஆகிராவிலே அவர்களுக்கு அல்லாஹ் பெரும் பாக்கியங்களை வைத்திருக்கின்றான். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கிரீடங்களை அணிவிக்க இருக்கின்றான். அவர்களுடைய சிபாரிசை கொண்டு பல மக்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க இருக்கின்றான். அவர்களுக்கு பெரும் பெரும் பாக்கியங்களை கொடுப்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால கல்வி அறிவு குறைந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நமக்கு மத்தியில பிரச்சனை, நமக்கு மத்தியில பிளவு, நமக்கு மத்தியில இந்த பொருளாதார அடிப்படையில் இந்த அளவுக்கு வீழ்ச்சி, நாளுக்கு நாள் நாங்க பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களால் ஒரு வேலையை சாதிக்க முடியல. ஏன்? வியாபாரத்துடைய நுணுக்கமும் இல்ல, உலகத்துடைய கல்வி ஞானமும் இல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த நூறு அந்த பிரகாசமும் இல்ல. அதனால ஏனோ தானோ என்று வியாபாரம் செய்ததனால அவைகளை அல்லாஹ் பறித்தெடுத்தான். வியாபாரத்துல நம்பிக்கை, நாணயம், நேர்மை, உண்மை அதுவும் இல்லாம போயிருச்சு. ஏன்? அதற்கு அல்லாஹுடைய பயம் இல்ல, அதற்கு அல்லாஹுடைய அச்சம் இல்ல, அந்த தீனுடைய கல்வி இல்ல. அதனால ஏதோ பணம் சம்பாதித்த போதும் என்ற அந்த எண்ணத்துல வியாபாரம் செய்தாங்க. அதனால் அதிலே பரக்கத்தும் இல்லாமல் ஆகிவிட்டது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எப்படி உலகத்துடைய இந்த லௌகீக கல்விக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஆகிராவுடைய, ஆன்மீகத்துடைய, குர்ஆன் ஹதீஸுடைய கல்விக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்து நாமும் எங்களால முடிந்த அளவு படித்து அந்த அடிப்படையில நாங்க வாழ்ந்தோம் என்றா எங்கட கைகளை விட்டும் விடை பெற்று சென்ற அந்த பல விடயங்களை இன்ஷா அல்லாஹ்
மீண்டும் எங்கட கைகளை நாங்க பெற்றுக் கொள்ளலாம். மறுமுனையில் அல்லாஹுடைய பயத்தோட அச்சத்தோட அல்லாஹுடைய கௌஃபோடு நாங்க வாழணும். ஏன் எந்த கல்வி அறிவாக இருந்தாலும் சரி, முதலாவது கபரில் எங்க வைக்கப்பட்டதற்கு பின்னால கேள்வி கேட்கப்பட்டது ரப்ப பற்றித்தான். மன் ரப்புக்கு, அந்த ரப்ப பற்றி தான் அல்லாஹ் கேட்பான். உலகத்தில் உள்ள கல்விகளில் ஆக விசேஷமான நாங்க அனைவரும் தெரிய வேண்டிய அறிவு அந்த ரப்புடைய அல்லாஹுடைய அறிவு. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த ரப்பு அவன் சொன்ன பிரகாரம் நாங்க வாழ்ந்தோம் என்றால் ரப்பி அல்லாஹ் என்று பதில் சொல்லலாம். அதனால மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வியை கற்பதுடன் நம்மிடத்தில் உண்மையான ஈமான், அல்லாஹ் மீது தக்வா, அவனின் மீது யகீன், அவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நாங்கள் செயல்பட்டோம் என்றால் அல்லாஹ் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. நாளுக்கு நாள் நிலைமைகள் மோசமடைந்து செல்கின்றது யா அல்லாஹ். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது யா அல்லாஹ். எதிர்காலத்துடைய நிலைமைகளை நமக்கு சாதகமாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பிய ரஹ்மானே, விசேஷமாக முஸ்லிம்களையும் இஸ்லாமியர்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. அந்நியவர்களுக்கு முன்னால் நாம் தலையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், கண்ணியமாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருவாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்திகி யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.